காலை வணக்கம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஆமாங்க, ஒரு தாத்தாவும் குட்டி பேரனும் பேசி கொண்டிருந்தாங்களாம். அப்ப தாத்தா குட்டி பேரனிடத்துல சொன்னாரா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 ஓநாய்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஓநாய் பெயர் ஈவில் தாட்ஸ், இன்னொரு ஓநாய் பெயர் குட் தாட்ஸ். ஈவில் தாட்ஸ்னா பெருமை, பொறாமை, கோபம், கசப்பு, வைராக்கியம், ஈகோ போன்றவை. குட் தாட்ஸ்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நம்பிக்கை, இரக்கம் போன்றவை அப்படின்னு சொன்னாரா. அந்த பேரன் கேட்டானா, தாத்தா சண்டை போடுற 2 ஓநாயில எந்த ஓநாய் ஜெயிக்கும்னு. தாத்தா சொன்னாரா, நீ எந்த ஓநாய ஊட்டி ஊட்டி வளர்க்குறியோ அந்த ஓநாய் தான் ஜெயிக்கும்னு. ஆமாங்க, இந்த காலை வேளையில நமக்குள் எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் ஊட்டி ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோன்னு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்களும் நம்முடைய எண்ணங்களின் வெளிப்பாடா இருக்கிறது. நன்மையான எண்ணங்களை நம்ம ஊட்டி வளர்க்கும் பொழுது நம்முடைய செயல்கள்ல நன்மை வெளிப்படுங்க. தீமையான எண்ணங்களை நம்ம ஊட்டி வளர்ப்போம் என்றால் நம்முடைய செயல்கள்ல தீமை தாங்க வெளிப்படும். ஆகையினால எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாய் இருக்க, கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க நமக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரிடத்துல கேட்போமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அப்பா உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அதை நீர் தூய்மையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்பா எங்களை விட்டு, எங்க வாழ்க்கையை விட்டு நீங்க அகற்றி போடுங்க இயேசப்பா. உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே நாங்கள் இருக்கிறோமே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய செயல்கள் அப்பா எங்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடா இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய எண்ணங்களை, நினைவுகளை கர்த்தர் நீர் பரிசுத்தம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.